இருக்கின்றது. அடியவர்களே, அக்கினியிலே நாங்கள் சேர்க்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் நன்மையாக நல்லதை நினைத்து சேர்த்தால் அந்த அக்கினை பெற்றுக்கொண்டு மீண்டும் எங்களுக்கு அதனுடைய பலாபலன்களை நன்மையாக கொடுக்கும். அக்கினியிலே சேர்க்கின்ற திரவியங்கள் அதனுடைய பலனை எங்களுக்கு திரும்ப பலவாறாக பல நன்மையோடு ஒரு படி அரிசை போட்டு தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே வைத்தோம் என்று சொன்னால் அது பெருகி வரும். அதே போன்றுதான் அக்கினியில் இடப்படுகின்ற திரவியங்கள். திரவியத்தை இடுகின்ற போது அடியவர்களாகிய நீங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் பெருமாட்டியிடத்திலே சொல்லி கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று, தொழில் உத்தியோகங்களிலே இருக்கின்ற நீங்கள் அந்த தொழிலிலே எங்களுக்கு சிறப்பு பெற வேண்டும், மேலான உத்தியோகத்தை பெற வேண்டும், நாங்கள் உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டும். உயர்கல்விகள் கற்கின்றவர்கள் அதிலே சிறந்த தேர்ச்சியை பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். அவ்வாறு எண்ணி இருந்து இந்த ஹோமத்திலே கலந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு சீமந்தினாலே நாங்கள் ஒரு வட்ட வடிவாக சதுரமாக நீளமாக ஒரு கோலமாக ஒரு பெட்டி சதுரங்களை அமைத்து அதற்குள்ளே நெருப்பை பற்ற வைத்து அங்கே கிடக்கின்ற பத்தைகள் செடிகள் கொடிகளை இடுகின்றார்கள் என்று எண்ணி விடக்கூடாது நீங்கள். ஏனென்றால் நீங்கள் முதல் நாள் பார்த்திருப்பீர்கள் இந்த இங்கே பாருங்கள், முதல் ஆலயத்திற்கு முன்பாக ஒரு யாகசாலை அமையப்பட்டிருக்கின்றது. இந்த யாகசாலை எவ்வாறு என்று சொன்னால் ஒரு அரச சபைக்கு சமம். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருக்கின்றான், அந்த அரசன் ஆட்சி செய்கின்ற சபை ஒன்று இருக்கின்றது. உதாரணத்துக்கு எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே பாராளுமன்றம் இருக்கின்றது, அங்கே ஜனாதிபதி இருக்கின்றார், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அதன் பிற்பாடு அங்கே வேலை செய்ய உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த சபை எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய யாகசாலையானது இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற சக்தியினுடைய அரச சபை. இங்கே பிரதான கும்பஸ்வரூபமாக மிக கம்பீரமாக பெருமாட்டி முத்துமாரியம்பாள் அமர்ந்திருக்கின்றார். ஒரு அரசன் இருக்கின்ற போது அங்கே அமைச்சர்கள் இருப்பது போன்று அந்த அம்பாளுடைய அஷ்டவித்தியேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த 8 பேரும் அவரை சுற்றியிருப்பார்கள். அவருக்கு அருகாமையிலே அங்கே ஒரு அரச சபையிலே சபாநாயகர் இருப்பார், பார்த்திருப்பீர்கள். அவர் சொல்வதுதான் அங்கே நடக்கும். அதே போன்று இங்கே புல் சக்தி இருக்கின்றது. இவ்வாறு இந்த கும்பங்கள் அமையப்பெற்று ஒரு அரச சபையை போன்று யாகசாலை அமையப்பெற்றிருக்கின்றது. இங்கே நாங்கள் இன்றைய தினம் இந்த விசேட திரவிய ஹோமத்தை செய்கின்றோம். இந்த திரவியங்களை அக்கினியிலே குருமார்கள் இடுகின்ற போது அடியவர்கள் உங்களுடைய கரங்களினாலே அந்த திரவியத்தை கொடுக்கின்றீர்கள். அந்த திரவியத்தை இடுகின்ற போது எங்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் பெருமாட்டியிடத்திலே சொல்லி, இதெல்லாம் எங்களுக்கு தீர வேண்டும் தாயே, எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலே சிறக்க வேண்டும், எங்களுடைய வீட்டிலே உத்தியோகம் தொழில்கள் செய்கின்றவர்கள் மேலான உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகளாகவும் நல்ல தொழில் வாய்ப்புகள் பெற்று அம்பிகையினுடைய அனுகிரகத்தினாலே செல்வச் செழிப்போடு நாங்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாது இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். எந்த மனிதன் நல்லதை நினைக்கின்றானோ, உள்ள நிறைவாக நல்லது நடக்க வேண்டும், பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்விலே துன்பங்கள் வராது. கெடுவார் கேடு நினைப்பார் என்பதை போன்று கேடு நினைத்தோம் என்று சொன்னால் கெடுவது. எனவே அடியவர்களே, இப்போது இந்த விசேட திரவிய ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இங்கே இடம்பெறுகின்ற மூலிகையினூடாக வரக்கூடிய புகைகளை நாங்கள் சுவாசித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நாளங்கள்
இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இரத்தோட்டம் சீராக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆலய வழிபாடு வெறுமனே நாங்கள் அந்த அருளை பெறுவது மட்டுமல்லாது ஆரோக்கியத்துக்கு முதலிடம் வகுக்கின்றது எங்களுடைய வழிபாடு. ஆலயத்தை வலம் வருதல் முதல் கொண்டு ஆலயத்தில் இடம்பெறுகின்ற கிரியைகளிலே எம்மை கலந்து நாங்கள் அந்த இறை ஐக்கியமாக இறை அன்போடு இறை வழிபாட்டில் ஈடுபடுவதெல்லாம் எங்களுடைய ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி நிற்கின்றது. அதனூடாக உடலிலே நோய்கள் ஏற்படா வண்ணம் உடல் ஆரோக்கியம் பெற்று நாங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது. எனவே இந்த புகைகளை நாங்கள் சுவாசிக்கின்ற போது எங்களுடைய உடல் தூய்மையாகின்றது. எனவே அடியவர்களே அனைவரும் அமைதியாக இருந்து, இந்த புகைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த விசேட திரவிய ஹோமங்களை குருமார்கள் செய்வார்கள். அடியவர்கள் அமர்ந்து திரவியங்களை கொடுத்து இதனுடைய பலாபலன்களை முழுமையாக பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல என் பெருமாட்டி திரு முத்துமாரி அம்பாள் உங்களுக்கெல்லாம் அந்த அனுக்கிரகத்தை கொடுப்பார் என்று வேண்டி இப்பொழுது பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. பிரதமம் பலாசம் ஓம் பிரம்மயஜ்ஞானம் பிரதமம் பிரசாதேது ஸ்ரீமதசுரசோபேன ஆவஹ சபுத்திதாவமாஸ்ய விஷ்டா சதஜ்ஜயோனிமசத சிவாஹ கனகஜித்வாயாம் ஜுகோதே ஓம் கம் சத்யோஜாதாய ஸ்வாஹா ஓம் சத்யோஜாதாய ஸ்வாஹா ஓம் சத்யோஜாதாய ஸ்வாஹா ஓம் சத்யோஜாதாய ஸ்வாஹா கனகஜித்வாயாம் ஜுகோதே ஆதிரம் நாகேஷு வருணம் அபயத்தந்தகம் கிருத ஆவைதேந்தோ அப்யக்ஷதா கிரண்யபக்ஷம் வர்ணஸ்ய தூதம் ஜமஸ்யேஜோனோ சகுனம் கிரண்யாம் கனகஜிக்வாயாம் யுகோதே ஓம் கிம் வாமதேவாய ஸ்வாஹா ஓம் கிம் வாமதேவாய ஸ்வாஹா ஓம் கிம் வாமதேவாய ஸ்வாஹா ஓம் கிம் வாமதேவாய ஸ்வாஹா கனகஜிக்வாயாம் யுகோதே அஸ்வந்தம் ஆப்யாய ஸ்வதமேதுதேவ ஸ்வத சோமவரடேவம் பவாவாய ஸங்கதே ஓம் கிரண்யக்வாயாம் யுகோதே ஓம் ஓம் அஹோராய ஸ்வாஹா ஓம் ஓம் அஹோராய ஸ்வாஹா ஓம் ஓம் அஹோராய ஸ்வாஹா ஓம் அஹோராய ஸ்வாஹா கிரண்யக்வாயாம்